எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். இது ரத்னம் கிச்சன். நான் உங்கள் கரண். நான் கடலைப்பருப்பில் தட்டை வடை செய்த நான். சரியா, இந்த செய்து 3 நாள் ஆச்சு. இப்போவும் அதே முறுமுறுப்போட சரியாக இருக்குது. நான் பின்னால் இது எப்படி செய்தேன்னு சொல்லி போட்டிருக்கிறேன், வடிவாக பாருங்கோ. இது நானே உருவாக்கினது, நானே செய்து பார்த்தது. 4 விதமான மா போட்டு இது செய்திருக்கிறேன். பின்னுக்கு எல்லாம் விளக்கமாக கொடுத்துருக்குறேன். பாருங்க, செய்து பாருங்க. இங்கே பாருங்க, நல்ல முறுமுறுப்பாக அருமையாக இருக்குது. நான் 2-3 நாள் இருக்கட்டும் வச்சு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் வீடியோ போடணும்னு போடுறேன். அவ்வளோத்துக்கு நல்லா வந்திருக்கு. இதை பாருங்க, டேஸ்ட்டும் வேறு விதமாக இருக்கும். இது யாழ்ப்பாணம் கொக்குவில் கரண் செய்த கடலைப்பருப்பு தட்டை வடை. பின்னால் வீடியோ இருக்கு, பாருங்க வடிவா. நன்றி, வணக்கம். இது ரத்னம் கிச்சன். நான் உங்கள் கரண். இன்றைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஐட்டம் செய்ய போகிறேன். அதாவது கடலைப்பருப்பில் தட்டை வடை. நான் கடலைப்பருப்பு 5 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கப்புலாம், இந்த ஒரு கப்பு தான் ஊற வச்சு நான். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லான்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடலை மாவு 1 கப்பு, கோதுமை மாவு பச்சை மாவு 1 கப்பு, அவிச்ச மாவு 1 கப்பு, 1 கப்பு சோளன் மா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மிளகாய் சித்த மிளகாய் அந்த இடித்த மிளகாய் அது பெரிய கரண்டியாக 2 கரண்டி, ஒரு பெரிய கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு பெரிய கரண்டி நச்சீரகம், ஒரு பெரிய கரண்டி உப்பு. இப்போ இந்த கடலையை நான் பாதியை கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். அரைக்குறையாக அரைச்சி போட்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத காமிக்கிறேன். சரி, வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைக்குறையாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். நான் கிரைண்டரில் போட்டு ஒரு 4 சுற்றி போட்டு எடுத்தினான். அதில் பாதி உடைஞ்ச மாதிரியும் உடையாத மாதிரியும் முழுசாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். தேவையான பொருட்கள், எடுத்து வச்ச பொருட்கள் அவ்வளோத்தையும் நான் இதுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நான் ஒரு பெரிய கரண்டி உப்பு போட்டேன். நான் நார்மலாக காணாது. இன்னும் ஒரு அரை கரண்டி உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் இளஞ்சூடான எண்ணெய் 2 கரண்டி விட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு எண்ணெயையும் கலந்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ முதல்ல மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் நான் பெரிய கரண்டியாக 2 கரண்டி எண்ணெய் விடுறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு தண்ணி, நார்மலாக தண்ணியை விட்டு கணக்காக அளவளவாக விட்டு பிசைஞ்சு எடுக்கணும். வாங்க பார்ப்போம். தண்ணி நார்மலான தண்ணி விட்டு, பச்சை தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அளவு பார்த்து குழையுங்கோ. நல்லா பிரட்டி குழைச்சி போட்டு பிறகு கையால் பதமாக குழைச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பதமாக குழைச்சாச்சு. ஆக தண்ணியாகவும் இல்லாமல் ஆகவும் கட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி உருண்டை பிடிச்சி உருட்டைகளை கையில் ஒட்டாமல் இப்படி வரணும். அப்போ தான் வடை தட்டி எடுக்க ஈஸியாக இருக்கும். சரி, இது எப்படி செய்யணும்னு காமிக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஆயில் பேப்பர் இருந்தால் அதை கீழே போட்டு அதுக்கு மேலே மறுபடி இந்த மேலே இன்னொரு பேப்பர் போட்டு இதை இப்படி மெதுவாக அமர்த்தி விட்டுட்டு அமர்த்தி போட்டு இந்த கட்டையால் உருட்டி ரவுண்டாக எடுப்போம். இந்த மாதிரி செய்துட்டு இப்போ இப்படி எடுத்துருவோம். எடுத்து போட்டு இதை இப்படி உங்கள்கிட்ட ஒரு பேணி இருக்குமா இருந்தால் அதை இப்படி எடுத்துருவோம். இன்றைக்கி இப்படியே ரவுண்டாக எல்லாம் சரியான ஷேப்பில் வரும். சரியா, நான் அப்படி போடைக்கில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால்
நல்லா ரவுண்டாக அந்த எண்ணெய் ஆயில் பேப்பில் தடவினதுனால ஈஸியாக இருக்கும், வெட்டி எடுக்கிறதுக்கு வெளியே எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும், அப்படி இருக்கும். சரியா, இதை இனி போட்டு எடுப்போம். இந்த மாதிரி போட்டு எடுப்போம். அதில் ரவுண்டாக நல்ல நீட்டாக இருக்குது. இது கடலைப்பருப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் முத்தமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் கடலைப்பருப்பு வந்து முத்தமாக இருக்கிறதுனால அந்த சைஸ் கொஞ்சம் முத்தமாக இருக்கும், ஆனால் முறுமுறுப்பு தன்மை இருக்கும். சரியா, பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இந்த பக்குவத்தில் எடுப்போம், அப்போ தான் முறுமுறுப்பு இருக்கும், இல்லாட்டி உள்ளுக்கு ஈரத்தன்மை இருக்கும். சரியா, இப்போ எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான கடலைப்பருப்பு தட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஏன்னா கடலை மாவு போட்டதுனால அதனால் வந்து இந்த முறையில் செய்யுங்கோ, அருமையாக இருக்கும். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, ஒரு வித்தியாசமான முயற்சி செய்து பாருங்கோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.